Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தின் 17வது வார்த்தையின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். மறுபடியும் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி செவ்வையாக நிறுத்துவேன். எந்த தாவீதின் கூடாரம் விழுந்ததோ அதில் பழுதாய் போயிருக்கிறது நிமித்தம் விழுந்தது. இந்த நாளிலும் எந்தெந்த தெய்வ பிள்ளைகள் தெய்வனை விட்டு விலகினார்களோ அதுல ஒரு பழுது இருக்கிறபடியினால், ஒரு கேடு இருக்கிறபடியினால், அந்த கேட்டின் காரணம் என்னதென்று கைவிடப்பட்ட நேரங்களில், தேவனை விட்டு விலகின தூரமான நேரங்களில் உணர்த்தப்பட்டால், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன். இந்த இளையகுமாரன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தது போல, அப்பா நான் உமக்கும் தேவனுக்கு உமக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன். அது சொல்ல கூட விடல. பார்த்தீங்களா? இந்த கால வேளை இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் இந்த கால வேளையில பழுதாய் போனது நிமித்தம் நீ பின்மாற்றத்தில் போயிருக்கலாம். ஏதோ ஒரு பழுது, ஏதோ ஒரு தீமை உன்னுடைய வாழ்வில் நடந்ததினால், ஒரு சோகம் நடந்ததினால், ஒரு நன்மை குறைந்ததினால், அதுதான் பழுது. வாழ்க்கையில் பல நெருக்கடிகள் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் வரும். ஆனால் சகிக்கிற தெய்வ பிள்ளையாய் நின்றால் விசுவாசத்தை காத்து கொள்ளலாம். ஆனால் இந்த நாளில எந்த பழுது வந்தது நிமித்தம், எந்த தீமை, எந்த நஷ்டம் வந்தது நிமித்தம் ஜெபித்து என்ன புண்ணியம் என்று விலகி நிற்கிறாயோ அந்த பழுதை சீர்படுத்த போகிறார் இன்றைக்கு. ஆமென். செவ்வையாக்க போகிறார் இன்றைக்கு. அல்லேலூயா. கதை முன்னால முடியாது. நீ விழுந்து கிடக்கிறாய், குழியில் இருக்கிறாய். பழுது நிமித்தம் உன்னை தூக்கி விட வாரேன்னு தான் அப்பா சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில எந்த பழுது நிமித்தம், எந்த மனிதர்கள் நிமித்தம், எந்த மறைவான கண்ணிகள் நிமித்தம் சோர்ந்து போனாயோ அதை சீர்படுத்துவேன். இந்த காலை வேளையில அந்த வார்த்தை இருதயத்துல ஆழமாய் பதிய விடு. அதை சீர்படுத்துவேன். உன்னால முடியாது, மனிதனால முடியாது. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உன்னை பழுதாய் போனதை சீர்படுத்தி செவ்வையாக்குவேன். உன்னை செவ்வையாக்க விரும்புகிறார், மறுபடியும் சீர்படுத்த விரும்புகிறார். நீ அப்படியே விழுந்தது போல கிடக்க அல்ல, விழுந்த இடத்துல கிடக்க அல்ல. விழுந்தது என்னதென்று கர்த்தர் அறிவார். அதை சீர்படுத்த போகிற அந்த கால வேளையில விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, நான் விழுந்தது இன்னார் நிமித்தம், இன்னாருடைய வார்த்தை நிமித்தம், இன்னாருடைய வஞ்சகத்தை நிமித்தம், ஏதோ ஒரு ரீசன் அந்த பழுதை பரலோகம் இன்றைக்கு செவ்வைப்படுத்த போகுது. அல்லேலூயா. விட்டு கொடுப்போம் ஆண்டவருடைய கரங்களில. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வந்த அந்த பழுதை நீங்க சுத்தமாக்குங்க ஆண்டவரே, சீர்படுத்துங்க ஆண்டவரே. என்னை செவ்வையாக்க போகிற தேவனுக்காய் சீர்படுத்தாதபடியினால் செவ்வையற்ற நிலைமை, கோணலான நிலைமை இந்த காலவெளியில் ஒரு மாற்றத்தை பரலோகம் உனக்கு செய்ய போகிறது. சவர் அந்த பாழான இடத்தை, பழுதான இடத்தை செவ்வைப்படுத்தும் போது நீ சீர்படுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஒரு நிமிடம் விட்டு கொடுத்து செபி. அன்பு தேவனே, இந்த நல்ல காலைக்காக யார் யார் தன்னுடைய பின்மாற்றத்தின் நிமித்தம் மனிதர்களை குறை சொல்லி கொண்டு இன்னார் நிமித்தம், இன்னார் நிமித்தம், இன்னார் நிமித்தம் என்று ஆண்டவரே தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தன்னுடைய சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்களோ அவருடைய உள்ளத்தின் ஆழத்தை, அந்த பழுதை நீ சீர்படுத்த போகிறதற்காக நன்றி. கேட்கிற எல்லா இருதயங்களில் இருக்கிற அந்த வடுக்கள், காயங்களை குணமாக்கி என் ஆண்டவர் அவர்களை சீர்படுத்தி செவ்வையானவர்களாய் மாற்றி நிலைநிறுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, இந்த ஜனம் விடுவிக்கப்பட உம்மோடு இன்னும் ஐக்கியமாக உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உன்னை சீர்படுத்தி செவ்வையாக்குகிறதே. Praise the Lord. God bless you.